அவங்க வந்து திருப்பி இன்ஸ்டா ரீல் அப்படியே தான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எனக்கு ஒன்றும் அது தப்புன்னு நான் என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க செய்யாததை இன்ஸ்டாவில் போடல, செய்யறத போடுறாங்க. ஏன் டிஎம்கே வந்து அட்வர்டைஸ் பண்ணலையா? எலெக்ஷனுக்கு முன்னாடி உதயநிதிக்கு ஓட்டு போடணும், முக ஸ்டாலின் தான் இந்த வாட்டியே முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த பேர் சொல்லலை, எந்த டிவின்னு உங்களுக்கே தெரியும். அது என்ன இந்த டிவி, எஸ்ல ஆரம்பிக்கிற டிவி, ஓகேங்களா? அந்த டிவி இந்த டிவி எந்த டிவிலையுமே நீங்கள் வந்து உங்களுக்கான மீடியாஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மீடியா அந்த பெண் நிறுவனமும் உங்களுது தான் அப்படின்னு சொல்கிற இடத்துல உங்களுக்கான அந்த மீடியா பாப்புலாரிட்டியை நீங்கள் வச்சுக்கிட்டு இல்லை மீடியாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷனுக்கான உங்கள் பிரச்சாரத்தையும் உங்களுக்கான விஷயங்களையும் நீங்கள் பண்ணவே இல்லையா, அட்வர்டைஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்கும்ல அரசியல் பண்ணுறதுல. இவ்வளோ காலமாக அரசியல் பண்ணவங்க காலங்காலமாக பண்ணது வேற. இப்போது ஆக்டர்னு சொல்லக்கூடிய விஜய் சார் வந்து அரசியல் பண்ணது அவரோட வே ஆஃப் அரசியல் வேறையா இருக்கு. அது ஜனங்க கிட்ட ஈஸியா ரீச் ஆகுதுன்னா இல்ல ரீச் ஆகிறதுக்கான வழியா அந்த இன்ஸ்டாவும் சோஷியல் மீடியாவும் ஜென்சி கிட்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இல்ல அவங்க அது கூட ரொம்பவே கனெக்டடா இருக்காங்க, எது நடந்தாலும் இன்ஸ்டால எடுத்து போட்டுடுறாங்க, பிளஸோ மைனஸோ எல்லாமே இன்ஸ்டால வருது, இல்ல ஜனங்களுக்கு அதுதான் வந்து சீக்கிரம் ரீச் ஆகிறதுக்கான ஒரு பெரிய இன்ட்ராக்ஷனாகவும் சோர்ஸாகவும் இருக்கு அப்படின்னு சொன்னா அதையே அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. அவங்க செய்யறது தானே சொல்றாங்க, செய்யாததை சொல்லல அப்படிங்கிற இடத்துல அப்போ செய்யறதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம்னு பெருமை பேசிக்கிறாங்க, அது ஃபேக் நியூஸ் தானேனா? செய்யறது அவங்க ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்றாங்க சொல்ல அப்படிங்கிறத விடவும் அந்த ஏற்கனவே செஞ்ச விஷயங்கள்லேருந்து ஒரு சின்ன மாற்றமாக ஒரு சில விஷயங்கள் இப்போ பண்ணால் அது ஃபர்ஸ்ட் டைம் தானே. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கப்பெண்ணை எடுத்துக்கிற இடத்துலையே ஏற்கனவே இது அம்மா ஆட்சியில் இருந்தது, பிங்க் பேட்ரோலாக இருந்தது, கலைஞர் ஆட்சியிலேருந்து நம்மளுக்குமே நிறைய கமெண்ட்ஸில் வருது 10 வருஷம் அப்படிலாம். ஆனால் அம்மா ஆட்சியிலையும் அம்மா ஆட்சியில் கூட என்னால் ஒரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. இவங்க முக ஸ்டாலின் ஆட்சியிலலாம் எங்கேயாச்சும் சிங்கப்பெண் நம்மளால் பார்க்க முடிஞ்சதா? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவங்க ஜனங்களாக அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணனா நம்மளால் பார்க்க முடிஞ்சதா? மக்களாக அவங்க கலந்து அவங்களுக்கான மக்களோட அந்த விஷயங்களை எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்கள் வந்து உங்களை ஈஸியாக ரீச் அவுட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடிஞ்சதான்னு கேட்டால் பார்க்க முடியல. இன்னைக்கு இன்ஸ்டால அங்கங்கே பார்க்க முடியுது அப்படின்னும் போது இன்ஸ்டால நடக்கிற விஷயங்களை எடுத்து போடுறாங்க. மேபி அதை வந்து அந்த ஷார்ட்ஸ் அந்த இடத்துல அவங்களால அது பண்ண முடியுது அப்படின்னும் போது ஸோ எந்த இடத்துல பண்ணுறாங்களோ அதை எடுத்து போடுறாங்க. இல்லை அதை பார்க்குற இடத்துலலாம் அது நடந்திருக்கு அப்படின்னும் போது உண்மை தானே, பொய் கிடையாது ஒன்று. அப்போது ஆக்டிவாக ஒரு விஷயம் இல்லாதப்போ ஆக்டிவாக இருக்கும்போது தானே அது பேசப்படும் அப்படின்னும் போது அப்போ புதுசாக இந்த வாட்டி அது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு அந்த சிங்கப்பெண் விஷயங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க வைக்கிறாங்க. இன்னொன்று சரி ஓகே இது நான் நிறைய முட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் உடனே வரும். அப்போது நீங்கள் வந்து டிஎம்கே கொத்துசா உங்கள் கட்சிக்கு முட்டு கொடுப்பீங்க தானே, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ இதில் யாருக்கு யார் முட்டு கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, ஜனங்களுக்கு ஏதாச்சும் நடக்குதா அப்படிங்கிறதா. ஒன்றுமே நடக்கலை, மண்ணாங்கட்டி ஆட்சி தான், ஒன்றுமே நடக்கலை அப்படி இப்படின்லாம் நீங்கள் பேசினாலுமே அந்த மைனாரிட்டி கட்சிகளுக்கு கொடுத்துருந்த மினிஸ்டர் போஸ்டிங் ஆகட்டும், அங்கங்கே கரப்ஷன் வந்து இப்போ வந்து சிஎம்டிஏ அப்ரூவல் ஆகட்டும், ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஆகட்டும், ஏன் முக்கியமாக ஸ்கூல்ஸில் ஆகட்டும், இப்போ நந்தகுமார் அவர்கள் அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்க்கான அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸோ சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கான அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து பேசக்கூடிய அந்த ஆஃபீஸர் ஆகட்டும், நந்தகுமார் ஆகட்டும், அவங்க சொன்னதெல்லாம் வந்து அவங்களோடது வெளிப்படையான வாக்குமூலம் தானே, வெளிப்படையான அவங்களோடது அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே. இது வந்து டிஎம்கே ஆட்சியில் கொடுத்துருக்க முடியுமா? இப்போ கொடுக்குறாங்க தானே அப்படின்னு சொல்லும்போது இவங்க இன்னொரு ஒரு இடத்துல டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க ஒரு பிரின்சிபலே பேசியிருந்திருக்காங்க, எனக்கு சரியாக பேர் தெரில, அவங்களே சொல்லியிருக்காங்க எங்களுக்குலாம் டிஎம்கே ஆட்சியில் வந்து இந்த மாதிரி காசு கொடுத்து ஸ்கூல் நடத்துறதுக்கே வெறுத்து போயிடுச்சு, எவ்வளோ நாள் இதே மாதிரி காசு கொடுத்துட்டே இருந்தால் எப்படி அப்படின்ற அளவுக்கு வெறுப்பே தட்டுச்சு, பேசாமல் ஸ்கூலை மூடிட்டு போயிடலாமான்னு கூட எங்களுக்கு தோணிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு கூட நிறைய ஸ்கூலோட பிரின்சிபல்ஸோ இல்லைன்னா கரஸ்பாண்டன்ஸுமே பேசியிருக்காங்கன்னு சொல்லும்போது நந்தகுமார் அவர் பேசினதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிற இடத்துல ஸோ எல்லா இடத்துலையும் டிஎம்கே நல்லது செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க, க்ரோத் இருந்தால் அதோட சேர்ந்து ஊழலும் இருந்ததுல. இவங்க 2% க்ரோத்தை காமிச்சிட்டு 2% நல்லதை செஞ்சுட்டு 20% வந்து லஞ்ச ஊழல் அப்படிங்கிறதோ இல்லை வாரிசு அரசியல் குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு அந்த கட்சி நிதி பார்ட்டி ஃபண்ட் அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னும் போது ஜனங்களுக்கு ஒரு வெறுப்பு வரதானே செய்யும். சரிப்பா இப்போ ஏடிஎம்கே ஆட்சியில் நடக்கலைன்னா ஏடிஎம்கே ஆட்சியிலையும் நடந்தது, ஏடிஎம்கே ஆட்சியிலே நடந்ததை டிஎம்கே வந்தோடனே அவங்களுமே எல்லாத்தையும் கலர்னாங்க செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டிவிகே ஆட்சியிலையுமே எல்லாத்தையும் இப்போ பண்ணுறாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் அப்புறமா ஏவா வேலு அந்த மாதிரிலாம் கேஸ் அந்த ரைட்லாம் போகிறாங்க வராங்கன்னா நெக்ஸ்ட் எப்போ போகுமா அப்படிங்கிறத சீஃப் மினிஸ்டர் தான் டிசைட் பண்ணும். ஏன்னா அத்தாரிட்டி அவர்கிட்ட தான் இருக்கு. எந்த அளவுக்கு அந்த கேஸை வந்து கோர்ட் கிட்ட விட்டுறணுமா இல்லை இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுமா அப்படிங்கிறதுல சீஃப் மினிஸ்டரோட அந்த டெசிஷன்ல தான் இருக்கணும் போது அவங்க எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் அதை கொண்டு போவாங்க
அப்படின்னும் போது, ஆனால் தொட்டவங்கள விடமாட்டோம், மக்கள் பைசா தொடமாட்டோம், தொட்டவங்கள விடமாட்டோம்னு அவர் சொன்னது வந்து, அந்த தொட்டவங்கள விடமாட்டோன்றத கேஸ் அப்படிங்கிறத மீறி அந்த காசெல்லாம் திருப்பி கவர்மெண்ட் கஜானாக்கு எடுத்துட்டு வரப்படும். அதை வந்து திருப்பி நாங்கள் ஃபில் பண்ணுவோம். எங்கெல்லாம் அந்த பணம் வந்து லஞ்ச ஊழலாக போயிருக்கோ அதை திருப்பி கவர்மெண்ட் கொண்டு வந்து நாங்கள் வந்து மக்களுக்கான நல்லாட்சி கொடுப்போம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார்ன்ற நம்பிக்கை ஜனங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஆட்சியில் நடக்கிற இந்த 40 நாள் இவ்வளோ குறை உங்களால் சொல்ல முடியும்னா, அப்போ இத்தனை வருஷம் ஆட்சி போன 5 வருஷமா ஆகட்டும், அதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அதாவது கலைஞர் ஆகட்டும், மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், இத்தனை வருஷமா பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் உங்களுக்கு ஃப்ளாஸே பார்க்கலையானா அங்கேயும் ஃப்ளாஸ் இருந்தது தானே. ஆனால் அதில் இருந்து ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து ப்ளஸ்ஸான விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா அங்கேயும் லொட்டு லொஸ்க்கு எல்லா லூப்போல் இருந்தது தானே. அது இருந்தது அப்படின்னும் போது அது ஜாஸ்தியாக இருந்தது, வளர்ந்துக்கிட்டே இருக்கு, அதை கேட்க ஆள் இல்லை இது வேறும் வளர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட்டாக தானே ஜனங்க வந்து இந்த வாட்டி டிவிகேவை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் பேக்கேஜ் இருக்குது. ஒரு மினிஸ்டர்ஸ் கூட வந்து கரப்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ள வராமல் இருந்ததே இல்லை. எல்லார் மேலே ஏதோ ஒரு கேஸ் இருக்கதான் செஞ்சு, அது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ இருக்கதான் செஞ்சுது அப்படின்னு சொல்கிற இடத்துல